இந்த வடிச்சாரையும் குடித்தா எப்படி கிக்க ஆகும் பிரதர்? எப்படி வடிச்சாரையும் குடித்தா அந்த கிக்கு எப்படி ஆகும்? அது ஒன்றும் தெரியல. அது என்னட்டு கேளுங்க, நல்ல கிக்கு ஆகும். நான் இப்போ உள்ள கலப்படத்தை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏறும். நாங்கள் தொட்டுக்க ஊறுகாய் மாங்காய் எல்லாம் வாங்கி வச்சு 2 பாக்கெட் சிகரெட்டு இதே பில்டிங்கில் தான், இதே பில்டிங்கில். அன்று ஒரு ஓட்டு பில்டிங்காக இருந்தது. என்னுடைய பிரிண்டிங் ப்ரெஸ் இங்கே தான் இருந்தது. இனி 2 நாள் தான் உண்டு. இன்றைக்கி நாள் முடிஞ்சாச்சுன்னா 2 நாள், 2 நாளத்தில் என்ன செய்யணும்? கல்யாணம் நடத்தி முடிக்கணும். மறுநாளைக்கு சாப்பாடு. அன்றைக்கெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி ராத்திரி சாப்பாடு கொடுக்கணும், பிஃபோர் டே. அப்போ காய்கறியெல்லாம் காலையில் வந்தால் தான் பகலில் வெட்டி நைட்டு சாப்பாடு கொடுக்கணும். மறுநாளைக்கு ஒரு 100 காரை பிடிச்சிக்கிட்டு பின்னாடி பொண்ணு கட்டி கூட்டின்றானோ. இதுதான் இல்லை ப்ராஜெக்டு. அந்த வியாபார சங்கத்தினுடைய 3 நாள் அன்றைக்கி ஒரு முடக்கு இருந்தது, கடையடைப்பு போராட்டம். அந்த காலத்தில் கல்யாணம் எப்போ நடந்தது? டிசம்பர் 1 ஆண்டு 1994 டிசம்பர் மாதம் கடைசி நாட்கள். அதாவது 30, 31, 1 3 நாட்களும் கடை. அப்போ ஒரு கடை திறக்காது, ஒரு பொருளும் வாங்க முடியாது. இது வேறு மனக்கலக்கத்தை கொடுக்கறது. இவன் வேறு எப்படி சொல்லிட்டான், இவ்வளோ பணம் இனி வேணும், எங்கே போய் எடுக்க முடியும்? அப்போ நான் நினச்சது, அவள் எப்படியா தப்பித்து போகட்டும், இந்த குடிகாரன்ட்ட வாழ்க்கைப்படுறோட தப்பித்து போடும், நம்ம குடிச்சிட்டு செத்து போயிடுவோன்னு தீர்மானித்தேன். அதுதான் அந்த சாராய பாட்டில் 10 காணி பகுதியிலேருந்து வர வச்சு ஆயத்தம் பண்ணி வச்சுருந்தேன். நைட்டு 9 மணி. நான் எப்போவுமே 9 மணி தான் இல்லை சில டிசிஷன் எடுப்பேன், நல்லதானாலும் கெட்டதானாலும். அந்த 9 மணிக்கு இதே பில்டிங்கில் சிகரெட் எல்லாம் வச்சு முதல்ல பற்ற வைக்கிறேன். பற்ற வச்சு நல்லா குடிக்கிறேன். ஏன்னா தூக்கில் தொங்கி சாகக்கூடாது. ஏன்னா மூச்சு திணறல் என்பது சாதாரண விஷயம் இல்லை. அந்த நேரத்தில் நமக்கு வாழக்கு தோணிடும். ஒருவேளை ஐயோ யாராவது காப்பாற்ற மாட்டணுமா இன்னொரு எண்ணம் உண்டாயிரும். அதனால் தூக்கு போட முடியாது. ஏன்னா நான் நாடகம் நடிக்கும்போது ஒரு நாடகத்தில் தூக்கு கைதியாக நின்று இருக்கிறேன். என்னை தூக்கில் போடுவாங்க, நெச்சத்திலே தூக்கி போட்டாங்க. ஒரு 2 செகண்ட் தப்பிச்சு காலி. எப்படியோ அன்னைக்கு தப்பி விட்டாச்சு ஆண்டவர். அதனால் எனக்கு அது தெரியும். அப்போ அது முடியாது. அடுத்து விஷத்தை அருந்தினால் வாந்தி எடுத்தே 10 பேர் வந்துடுவாங்க இல்லையா? விஷம் அடித்து வாந்தி எடுத்தால் எத்தனை பேர் கேட்கும்? நம்ம கொட்டாய் போட்டாலே 1.5 கிலோமீட்டர் கேட்குது. அப்போ இந்த மாதிரி விஷம் கட்டால் ஊருக்கே கேட்கும். அது நைட்டு இல்லை, அக்கம் பக்கத்தில் வீடுகள் இருக்குது, எல்லோரும் வந்துடுவாங்க. அவன் ஜேபிஆர் யாரையும் விஷத்தை குடிச்சிருக்கான், அவனை தூக்கிட்டு ஆஸ்பத்திரி போயிடுவோன்னு இல்லை, கூட்டிகிட்டு போய் காப்பாற்றி போடுவோம். அதுக்கு ஒரே பலி இந்த விஷச்சாராயம். அது ஓவராக குடித்தா உயிரை போயிடும். அதான் அந்த நாட்டு சாராயம். உங்களுக்கு என்னாச்சு பிரதர்? கோட்டை சாராயம் என்ன வேணுமா? இல்லையா? அப்போ அந்த நாட்டு சாராயத்தை வாங்கி வச்சுட்டு நான் குடிக்கிறேன், சாகர் குடிக்கிறேன். அப்போ சாராயம் குடித்தாலே வாந்தி வேறு தான் செய்யும், அது தெரிஞ்ச விஷயந்தான். அப்போ எல்லாமே ரூம் அடைச்சி போட்டுக்கிட்டு தான் சாராயம் குடித்தது. சாராயத்தை நான் ஒரு ஃபுல் பாட்டில் குடித்தது ஞாபகம் உண்டு. அதுக்கு மேலே எவ்வளோ குடித்தது எனக்கு தெரியாது, அவர் ஒன்றும் தெரியாது. அப்போ எனக்கு கண்கள் எல்லாம் அழுதது. வாழ ஆசை, ஆனால் முடியலை. முடிஞ்சா கல்யாணம் அன்னைக்கு மறுநாளைக்கு நைட்டு ஊர்காரர்கள் ஒரு 5000 பேருக்கு இன்விடேஷன் கொடுத்துருப்போம். 5000 பேர் சாப்பாடு கொடுக்கணும், காய்கறி வாங்கணும். முடியாது, நான் நைட்டு காசு இல்லை. அன்னைக்கு தான் சொல்கிறான். அது வரைக்கும் என்ன சொன்னால் பணம் கொடுத்து அனுப்பியிருக்கேன், உன் கைக்கு வந்துடுவோன்னு. நான் அப்புறம் தான் நக்கலாக சிரித்து இந்த டயலாக் அடித்தான். அது எனக்கு ரொம்ப வலிகளை கொடுத்தது. ஆகவே தான் என்னை முடித்து கொள்வதற்கு தயாரானேன். இல்லையா? என்றால் அவங்க இருந்து ஒரு 5 பவுன் செயின் கொடுத்தாங்க. அது யாருக்கனவே அடவை வச்சு தீத்தாச்சு. அதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. எம்டி வெசல் மேக் மோஸ்ட் நாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எனக்கு சாகிறதுக்குள்ள ஒரு வாய்ஸ் தான். முடிவில் மாற்றம் இல்லை, ஆனால் வாழணும்னு ஆசை. ஒரு பொண்ணு கட்டி வாழணும்னு ஆசை யாருக்கு தான் இல்லை? பிரதர், பொண்ணு கட்டி வாழணும்னு ஆசை உண்டா இல்லையா? அப்போ எல்லாருக்கும் ஒரு கல்யாணம் பண்ணணும் ஒரு ஆசை உண்டு. எனக்கு அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அது பக்கத்தில் அது திரும்பி போகிற ஒரு சூழ்நிலை. ஏன்னா நான் தான் சாக போகிறேனே,
ஏன்னா வழி இல்லை, எல்லா பக்கமும் அடைக்கப்படுகிறது, எல்லா பக்கமும் அடைக்கப்படுகிறது. எனக்கு சுய புத்தி இருந்திருந்தால் தப்பித்து போகிறதுக்குள்ள வழியை ஆண்டவர் காண்பிச்சு தந்திருப்பார். ஏன்டா என்னோட சகோதரிகளுக்கு வீடுகள் எல்லாம் ஏகப்பட்ட நகைகளாக உண்டு, பெரிய ஃபேமிலி. இதே ஒரு கல்யாணம் நடத்தக்குள்ள நகையெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே கிடையாது, ஒரு மேட்ரே கிடையாது. நான் போய் ஒரு சகோதரிகிட்ட போய் எனக்கு இவ்வளோ நகை வேணும்னு கேட்டால் தந்துடுவாங்க. இந்த உண்மை யார்ட்டையும் சொல்லலை, பணம் இல்லைன்னு உள்ள நிலைமை யார்கிட்டையும் சொல்லி எனக்கு உள்ளே வச்சுருந்தேன். எனக்கு 6 சகோதரிகள், யார்கிட்ட கேட்டாலும் தருவணும், எனக்கு என்ன தருவணும், ஏன்னா நான் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஆனால் எனக்கு அந்த மைண்ட் செட்டு, ஏன்னா யார்கிட்டையும் கை நீட்டி வாங்குகிற பழக்கம் அந்த காலத்தில் இல்லாமல் இருந்தது. அதனால் சகோதரன் இப்படி சொல்லிட்டானேன்னு உள்ள ஒரு மனநிலைமையை தான் நான் அதை சாவுக்கு முடிவெடுக்கிறேன். என் கையில் காசு இல்லையே, 4 சகோதரி கல்யாணத்தை நடத்தி கொடுத்தனேன். ஆனால் எனக்கு இப்போ கையில் கல்யாணம் பண்ணக்கு ஆசையாக இருக்குது, ஆனால் பணம் இல்லை. அப்போ தான் அந்த அழுகையின் சத்தம் அது கர்ஜனையாக வந்தது. அப்போ தான் டப்பு டப்புன்னு எடுத்து குடித்தேன். அப்புறம் மெல்ல சாய்ந்து போனது மட்டும்தான் தெரியும், கீழே விழுறது. ஏன்னா அது அந்த சாராயம் பச்சை தண்ணி சேர்க்காமல் குடித்தாலே ஒருத்தன் செத்துருவான். அதான் பச்சை தண்ணி சேர்க்காமல் தான். நான் ஒரு குடிக்காரனா அன்னைக்கும் இன்றைக்கும் அப்படி தான். சாரி, இன்றைக்குன்னு சொல்ல முடியாது, உடம்பு சிரிக்கியா, இன்றைக்கி நான் குடித்தவனே தெரியுமா? தெரியாது. தண்ணி சேர்த்து குடிக்க மாட்டேன் அந்த காலத்தில். எந்த சாராயம் எந்த பிராண்டானாலும் அப்படியே விட்டு அடிக்கிறது தான் என் வேலை. கேட்டால் ரா அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி தானே, ரஃப்பாக அடிக்கிறது. ஈரக்கொலையே பிச்சுட்டு போயிடும், அறுத்து எடுத்துகிட்டு போயிடும். ஆனாலும் அதான் கிக்கு. அவைய பச்சை தண்ணி சேர்க்காம நாட்டு சாராயம் குடித்தா சோழியும் முடிஞ்சிடும். இப்போ 2 பாக்கெட் சாராயம் 10 ரூபா, அன்னைக்கு 10 ரூபா 2 பாக்கெட் சாராயம் குடித்தாலே ஒருத்தன் செத்து போனான். நான் 9 பாக்கெட்டு சாராயம் குடிச்சிருக்கேன், அதே சாராயம். அதுக்கு 1 பவுன் தங்க நகை நான் குடித்து முடித்தேன். ஆனால் தங்க நகை இதுவரையும் எனக்கு கிடைக்கல, ஏமாற்றிக்கிட்டான். பந்தய போட்டி, சாராய போட்டி. ஆகவே இந்த நாட்டு சாராயம் அதிகமாக குடித்தா ஈரலெல்லாம் அறுத்து எடுத்துகிட்டு போயிடும், குடலில் ஓட்டையே போட்டுரும், சாவு நிச்சயம். அதுதான் தைரியமாக அடித்தது. கண்ணை மூடி பச்சை தண்ணி அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டா என்ன சாக தீர்மானித்து போகிறோம். இந்த உலகத்தில் வாழ யாருக்கும் தோணாது, எனக்கும் அப்படித்தான். ஆனால் நான் சாய்ந்தது மட்டும் தெரியும், கண்ணீரோடு தான் சாய்ந்தேன். விடிய காலை வேளை, கோழி கூவும் நேரம், நான் படுத்து கிடந்த அறையிலே ஒரு வெளிச்சம். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற ஒரு சப்தம். உற்சாகமாக கையை தட்டுங்க. கூடவே ஒரு வார்த்தை சொன்னார், என் மகனே என்று சொன்னார். எனக்கு இந்த ஆர்சியாக இருக்கிறனால இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆண்டவரும் மனுஷன்கிட்ட பேசுவான்னு சொன்னால் முதல் எதிரி நான் தான். கேட்பேன், சாராயம் குடிக்கிற நாய், விபச்சாரம் பண்ணுற நாய், காணிக்கைன்ற பேரில் கொள்ளையிடுகிற நாய், உனக்கிட்ட ஆண்டவர் பேசுவாரான்னு அந்த காலத்தில் நான் கேட்பேன். அந்த காலத்தில் நான் கேட்பேன். அப்போ எனக்கு இதுக்கு இந்த சத்தம் காதில் கேட்குறதுனால இது ஆண்டவர் பேசுகிற வார்த்தைன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த சத்தம் கேட்ட பிறகு என் கண்கள் திறக்கிறது. நான் நல்ல ஒரு வெளிச்சத்தை தான் பார்த்தேன், நல்ல வெளிச்சம். அது எதனால் உள்ள வெளிச்சம்னு எனக்கும் தெரியாது. ஆனால் உள்ளுக்குள்ளே போதை என்ற அம்சமே இல்லை, போதை என்ற அம்சமே இல்லை. கரைஞ்சி போயிடுச்சு, ஐஸு கரைஞ்சி போன மாதிரி அது கரைஞ்சி போச்சு. குடித்ததனுடைய அடையாளமே இல்லை. உடம்புக்குள்ள அவ்வளோ பலன், அவ்வளோ ஞானம், அவ்வளோ அறிவு, அவ்வளோ புத்தி எல்லாமே எனக்கு ஒரே நேரத்தில் கொடுக்கப்பட்டது. ஒரு சம கையை தட்டுங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு நம்பிக்கை பிறந்தது. கல்யாணம் நடக்கும், நடத்துவேன். இதான் அந்த பாயிண்ட், நடத்துவேன் என்ற பாயிண்ட் தான். அவ்வளவு தேவன் உள்ளுக்குள்ளே வந்தால் எல்லாமே மாறும் இல்லையா? உள்ளுக்குள்ளே வந்தால் என்ன ஆகும்? சகலவும் மாறும். எனக்கு மாறிச்சு. பிறகு என்ன, குடிச்சு கிடந்தால் சிகரெட் எல்லாம் மாறி யாருக்கும் தெரியாமல். ஏன்னா காலை விடிஞ்சால் இந்த 7-8 பெண்கள் உண்டு வேலைக்கு, எல்லாம் வந்துடுவாங்க. எல்லாம் துடைச்சி பிறகு எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டேன்.
விட்டுட்டு யோசிக்கிறேன், எனக்கு இவ்வளோ நான் சாராயம் குடித்தவர், நான் சாகலை, சாகத்தானே குடித்தேன். ஆனால் சாராயத்தினுடைய எந்த மயக்கமும் எனக்கு இல்லையே. விட்டிய காலம். அப்போ வந்தது யார்? ஒரு வெளிச்சம். மகனே என்று சொன்னது யார்? அப்போ தான் நினைப்பேன், மூதாதையர்கள் ஒருவேளை என்ன மகனேன்னு கூப்பிட்டுருக்கலாம் அப்படின்னு நினைப்பேன். ஆண்டவரில் என்னாட்டு பேச மாட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான கேரக்டர், நம்மகிட்டலாம் பேச மாட்டார். அந்த கான்செப்ட் உண்டு. ஆனாலும் ஏதோ மூதாதையர்கள் பேசியிருக்கலாம். ஆனாலும் எனக்குள்ளே உள்ள ஒரு மாற்றம். இந்த யாக்கோபு 3:17 படிக்க, அன்னைக்கு தான் எனக்கு அவர் கொடுத்தார் அந்த வசனத்தை. அந்த ஞானத்தை அன்னையும் தந்திருப்பார். பின்னாடி தெரியும், முன்னாடி தெரியாது. அந்த வசனத்தை படிக்க வைப்போம். யாக்கோபு 3:1 வரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாயும் இருக்கிறது. திரும்பவும், வரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. திரும்பவும் பாசி, எண்ணிக்கிடுங்க. பரத்திலிருந்து வருகிற ஞானம் முதலாவது சுத்தமுள்ளதாக இருக்கிறது, பின்பு சமாதானம் வருகிறது, சாந்தம் வருகிறது, இணக்கம் இருக்கிறது, இரக்கம் இருக்கிறது, நற்கனிகளால் நிறைந்ததாக இருக்கிறது, பட்சபாதம் இல்லாததாக இருக்கிறது, மாயமற்றதாக இருக்கிறது. 8 வித பண்புகளை கொண்ட ஒரு ஞானம். 8 விதமான பண்புகள். 8ஐ ஒரே நேரத்தில் எனக்கு அன்னை விடிய காலம் கொடுத்துட்டார் ஆண்டவர். சகிப்புத்தன்மை கொடுத்துருக்கிறாரு, மாயமற்றதை கொடுத்துருக்கிறாரு, சுத்தமுள்ளதை கொடுத்துருக்கிறாரு. இப்படி எல்லா ஞானத்தை அன்னைக்கு தந்துட்டு போனார். நான் வெளியே வந்தால் சிங்கக்குட்டி மாதிரி வெளியே வந்தாச்சு, சிங்கக்குட்டி மாதிரி வெளியே வந்தாச்சு. அப்போ சிந்திக்கிறேன், பரத்தில் இருந்து வருகிற ஞானம். பரத்தில் இருந்து ஒரு ஞானம் நமக்கு கிடைக்குதுன்னா இதுதான் சூப்பர் பவர். இதுதான் சூப்பர் பவர். அது யாருக்கும் கிடைக்காது, அது எனக்கு கிடைச்சி. காலையில் ஆண்டவர் ஸ்கெட்சை போடுறாரு, திட்டமே போடுறாரு. அவர் உள்ளத்தில் எனக்கு ஏவுறாரு. ஆனால் அவர் தான் ஏவுறாருன்னு எனக்கு தெரியாது. நான் நிற்கிறேன், நான் திட்டம் போடுகிறேன், நான் செயல் நடத்த போகிறேன், கல்யாணம் நடத்த போகிறேன் கம்பீரமாட்டு. அப்போ சொடுக்கூட்டாலே வண்டிகள் எல்லாம் வருவான். அன்னைக்கு நான் காலையில் போய் ஒரு சகோதரன்கிட்ட போகிறேன். நான் ஒரு பொய் சொல்லுவேன், சாதாரண பொய் இல்லை. என்ன சொன்னேன்னா, அவனுக்கு 5 பவுன் செயின் கழுத்தில் இருக்கிறது எனக்கு தெரியும். இப்படி ஒரு 7 பேரை செலக்ட் பண்ணினேன். 7 பேரை உறவினர் மத்தியில் செயின் உள்ள 7 சகோதரர்களை செலக்ட் பண்ணினேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் சொன்னேன், பொண்ணு வீட்டில் கொடுத்த செயினை விற்று போட்டேன், 2 நாளுக்கு செயினை போடுறதுக்கு செயினை தானே உரிமையாக போய் கேட்குறேன். அப்படியே கழட்டி தருவான், சாதாரணமாக தரமாட்டான். அவன் கஞ்ச பிசினாரின்னு சொல்லுவாங்கல்ல, தரவே மாட்டான். ஆனால் தந்தான். அப்படி 7 பேரை கொள்ளையிட்டேன். ஒரு சம கையை தட்டுங்க. 7 செயின் 35 பவுன் கைக்கு வந்தாச்சு. 35 பவுன் கைக்கு வந்தாச்சு. திட்டம் 7 பேரும் 7 பேரும் மறக்கலை. 7 பேர்கிட்ட இந்த போய் தான் சொல்லுவேன். ஆனால் 7 பேரும் ஒன்றோடு ஒன்று சந்தித்தா வண்டவாளம் தண்டவாளம். 7 செயினும் கிடச்சாச்சு. ஏன்னா பைபிள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருந்து வெளியே வரும்போது வெறுங்கையாக வரல, சரிதானே? வெறுங்கையாக வரல. அவங்க எகிப்து தேச பெண்மணிகளிடத்திலிருந்து இரவல் நகையை கேட்டார்கள். கேட்க சொன்னது ஆண்டவர் மோசே மூலம் சொன்னார். அந்த பெண்கள், நாங்கள் இஸ்ரவேலின் தேவனை தொழுது கொண்டு திரும்பி வருகிறோம், இந்த நகையெல்லாம் தானு கேட்டு அவங்க கொடுத்துட்டாங்க. வாங்கிட்டு அன்னைக்கு எஸ்கேப் ஆகி ஓடின இஸ்ரவேல் வம்சம் இன்னைக்கு வரை அந்த நகையை திரும்ப கொடுக்கல. ஒரு சம கையை தட்டுங்க. ஏன்னா தேவன் அல்ல நீதியிட்டார். இஸ்ரவேல் வம்சத்தினுடைய வேலையை கொள்ளையிட்டார்கள் எகிப்து தேசம். அதுக்கு ஈடாக இப்படி கொள்ளையிட சொன்னார். அதான் பழிக்கு பழி வாங்குற தேவன். அப்படி வாங்கிட்டு அவங்க வந்தாங்க. அதே மாதிரி நானும் 7 செயின் நான் வாங்கிட்டேன்.
ஒரு ஐயப்பான்னு ஒரு ஃபைனான்ஸ் அரண்மனையில் உண்டு ஃபைனான்ஸு, எல்லாமே கொண்டு கொடுத்து மொத்தம் ஒரு செயினை மட்டும் வச்சுட்டு 6 செயினை காசை வாங்கிட்டு தடபடலா பணிகள், எனக்கு சிங்கடிகள் நிறைய உண்டு, எல்லா பொறுப்பும் பட, நீ அங்கே போ, நீ இங்கே போ, இந்த வேலை பக்காவாக இருக்கணும், எல்லாம் ஓகே தயாராகிடுச்சு. அப்புறமா என்ன ஒரு சகோதரி கேட்பா, இந்த பெண்கள் கல்யாண வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க, தம்பி எனக்கு சேலை வாங்கி தரலையா, என் பிள்ளைகளுக்கு கல்யாணம்னா எல்லாருக்கும் துணி எடுத்து கொடுக்கணும் ஒரு நிலைமை இருக்குது. அப்போ நான் அமைதியாக இருக்கேன், தாலிச்சின்னு வாங்கிறதுக்கே காசு இல்லை, நான் இன்றைக்கி நைட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு உள்ள கலெக்ஷன் எடுத்துகிட்டு நான் ஊரை விட்டே போகிறேன். நான் கேஷுவலாக சொன்னேன், தமாஸ் பண்ணுறியான்னு கேட்டேன். ஆமாம், உங்கள் கல்யாணத்தில் நான் நடத்தினேன், ஏன்னா கல்யாணத்துக்கு யாது காசுன்னாத நீங்கள் யோசிச்சியலாம் கேட்டியலாம், எதுவுமே இல்லையே. அதனால் இன்னத்த கலெக்ஷன் நான் நேரத்துக்கே ஓடி இருப்பேன், ஆனால் கையில் காசு இல்லை. அப்படின்ட்டு கலெக்ஷனில் மொய் எழுதுவாங்கல்ல பணம், அதை எடுத்துக்கொண்டு ஓடி போவேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே முதல்ல ஒப்பாரி வச்சு எனக்கு அம்மா. அவ்வளோதான். ஒரு சகோதரி சொல்லுவாள், உனக்கு எத்தனை போ நகை வேணும் என் கூட வா. இன்னொருத்தி சொல்லுவாள், உனக்கு எத்தனை போ நகை வேணும் என் கூட வா. எல்லார்டையுமே இருக்கிறதெல்லாம் வாங்கி ஒரு டேரை நிறைச்சேன், ஃபுல்லாக நிரப்பிட்டேன், எல்லாத்தையும் வச்சு ஜாலியாக கல்யாணம் நடத்தியாச்சு. கூடுமா கூடாதா? ஆண்டவர் வந்தால் மாறுமா மாறாதா? மாறும். கம்பீரமாக கல்யாணம் நடத்தி 101 காரில், அதுவும் ஒயிட் அம்பாசடரில் போய் இவ்வளோ போய் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வர எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். வந்தாச்சு. அப்போ நைட்டு ஃபஸ்ட் நைட்டுக்கெல்லாம் ஒழுங்கு பண்ணியாச்சு. எல்லோரும் ஃபஸ்ட் நைட்டுக்கு பூவும் பாலும் வாடி குடிக்கணும். நான் எப்படா இவ்வளோ நகையை திருடலான்னு ஸ்கெட்சு போட்டேன். ஏன்னா அந்த வாங்கின செயினெல்லாம் திரும்ப